இசையமைப்பாளர் இளையராஜா மீது தமக்கு இருப்பது கலை பாசம், தமிழ் பாசம், தமிழர் என்ற பாசம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிகழ்ச்சி தெரிவித்துள்ளார். கலைமாமணி விருது விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இளையராஜாவுக்கான பாராட்டு விழாவை குறிப்பிட்டு பேசினார். உலகில் எந்த கலைஞருக்கும் எந்த அரசாங்கமும் இப்படி ஒரு பாராட்டு விழாவை நடத்தினதில்லைன்னு இசைஞானி அவர்களை குறிப்பிட்டார். என் மேல ஏன் இவ்வளவு பாசம்னு என்னால புரிஞ்சிக்க முடியலன்னு சொன்னார். இசைஞானி மேல இருப்பது நமக்கு இருப்பது என்ன என்று கேட்டால் கலை பாசம், தமிழ் பாசம், தமிழர் என்கிற பாசம். அதனால்தான் அந்த விழாவை எடுத்தோம். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மொழி சிதைந்தால் இனமும் பண்பாடும் சிதைந்துவிடும் என்றார். மொழி சிதைந்தால் இனமும் பண்பாடும் சிதைஞ்சிடும், நம்ம அடையாளமே அழிஞ்சிடும். அடையாளம் அழிஞ்சா தமிழர்னு சொல்லிக்கிற தகுதியை இழந்துடுவோம். தமிழர் என்ற தகுதியையும் சுயமரியாதை விடந்து வாழறதுல என்ன பயன்? அதனால கலைகளை காப்போம், மொழியை காப்போம், இதயத்தை காப்போம், இனத்தை காப்போம், அடையாளத்தை காப்போம். இதனிடையே இயல் இசை நாடக மன்றத்திற்கான நிதியை 4 கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படுவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். நடிகர்கள் மணிகண்டன், விக்ரம் பிரபு, நடிகை சாய் பல்லவி உள்ளிட்டோர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் கலைமாமணி விருதை பெற்றுக் கொண்டனர். 2021, 2022 மற்றும் 2023 ஆண்டுக்கான கலைமாமணி விருது விழா சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இயல், இசை, நாடக கலைக்கு சேவை செய்த கலைஞர்களின் பங்களிப்பை பாராட்டி கலைமாமணி விருது வழங்கி சிறப்பித்தார். பின்னணி பாடகர் யேசுதாஸுக்கு MS சுப்புலட்சுமி விருது அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவரது மகன் விஜய் யேசுதாஸ் விருதினை பெற்றுக் கொண்டார். யேசுதாஸ் காணொலி வாயிலாக நன்றி தெரிவித்தார். இந்த விருதை அளிக்கின்ற தமிழ்நாடு அரசுக்கும், மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும், கலைமாமணி விருதும் பெறப்போகும் கலைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதைத் தொடர்ந்து நடிகர்கள் S.J. சூர்யா, மணிகண்டன், விக்ரம் பிரபு, நடிகை சாய் பல்லவி, இயக்குனர் லிங்குசாமி, இசையமைப்பாளர் அனிருத், பாடலாசிரியர் விவேகா, மகதி, நடன இயக்குனர் சாண்டி உள்ளிட்டோருக்கு முதல்வர் விருதுகள் வழங்கி பாராட்டினார். பாடகி ஸ்வேதா மோகனுக்கான கலைமாமணி விருதை அவரது தாயார் சுஜாதா மோகன் பெற்றுக் கொண்டார். கரூர் கூட்ட நெரிசல் குறித்து விசாரணை நடத்துவது தொடர்பான மனுக்கள் மீது உச்சநீதிமன்றம் நாளை தீர்ப்பு வழங்க உள்ளது. கரூரில் தாவேகா தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்டபோது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இது தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் மூத்த IPS அதிகாரி அஸ்ராகர் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிட்டது. அத்தோடு தாவேகா தலைவர் விஜயின் தலைமை பண்பு குறித்தும் நீதிபதி செந்தில்குமார் கடுமையான கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழுவிற்கு பதிலாக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான விசாரணை குழுவை அமைக்க வேண்டும் என தாவேகா தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதேபோல CBI விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என பாஜக வழக்கறிஞர் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மகேஸ்வரி மற்றும் அஞ்சாரியா அமர்வில் நேற்று முன்தினம் இந்த மனுக்கள் மீது விசாரணை நடைபெற்றது. அப்போது காரசார விவாதங்கள் நடைபெற்ற நிலையில் தமிழ்நாடு அரசு பதில் மனு தாக்கல் செய்ய நீதிபதிகள் அனுமதி அளித்திருந்தனர். இந்நிலையில் கரூர் நெரிசல் குறித்து விசாரிப்பது தொடர்பான வழக்குகள் மீது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நாளை தீர்ப்பு வழங்க உள்ளனர். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் நேற்றிரவு கனமழை வெளுத்து வாங்கியது. திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் இரவில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த மழையால் சாலைகள் குளம்போல் மாறின. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியில் பெய்த மழையால் முக்கிய சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. அரியலூர் மாவட்டத்தில் 2 தினங்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் இரவில் கனமழை வெளுத்து வாங்கியது. புதுச்சேரியிலும் ராஜ்பவன், உப்பளம், நெல்லித்தோப்பு, கருவடிக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. தீபாவளி சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்க உள்ளது. தீபாவளிக்கு அடுத்த நாளில்
நெல்லை செங்கல்பட்டு இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்க உள்ளது. வரும் 21ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு நெல்லையில் இருந்து புறப்படும் சிறப்பு ரயில் விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருச்சி, விழுப்புரம் வழியாக பிற்பகல் 1:15 மணிக்கு செங்கல்பட்டை வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயிலுக்கான முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்க உள்ளது. எனினும் இந்த சிறப்பு ரயில் செங்கல்பட்டு வரை மட்டுமே இயக்கப்படுவது தென் மாவட்ட பயணிகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல வரும் 21 மற்றும் 22ஆம் தேதிகளில் பிற்பகல் 3 மணிக்கு செங்கல்பட்டில் இருந்து புறப்படும் சிறப்பு ரயில் அதே நாளில் இரவு 11:55 மணிக்கு நெல்லை சென்றடைகிறது. வரும் 19ஆம் தேதி போத்தனூரில் இருந்து இரவு 11:20 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை 8:45 மணிக்கு சென்னை சென்ட்ரலை வந்தடைகிறது. 21ஆம் தேதி திருவனந்தபுரம் வடக்கு ரயில் நிலையத்தில் இருந்து மாலை 5:10 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை 11 மணிக்கு சென்னை எழும்பூரை வந்தடைகிறது. மறுமார்க்கத்தில் 22ஆம் தேதி எழும்பூரில் இருந்து மதியம் 1:25 மணிக்கு புறப்படும் ரயில் மறுநாள் காலை 8 மணிக்கு திருவனந்தபுரம் வடக்கு ரயில் நிலையத்தை சென்றடைகிறது. இந்த சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் 10,000 கிராம ஊராட்சிகளில் நடைபெற்ற கிராம சபை கூட்டங்களில் காணொலி மூலம் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உடனடியாக தீர்க்க வேண்டிய 3 பிரச்சனைகளை தீர்மானமாக இயற்றுமாறு வேண்டுகோள் விடுத்தார். தமிழ்நாடு முழுவதும் 12,480 ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் 10,000 கிராமங்களின் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக உரையாற்றினார். அப்போது அவர் கிராம பொருளாதாரத்தை வலிமையாக்க வேண்டும், கிராம நிர்வாகிகளை வலிமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் திட்டங்களை தீட்டி திமுக அரசு செயல்படுத்தி வருவதாக கூறினார். நம்ம ஊரு நம்ம அரசு என்ற பேர்ல கிராம சபையில மக்கள் கலந்து ஆலோசிச்சு 3 முக்கிய தேவைகளை தேர்வு செஞ்சு தீர்மானம் நிறைவேற்றப்படணும். அப்படி கண்டறியப்படும் தேவைகள் உடனடியாக நிறைவேற்றப்படுறத மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்யணும். தொடர்ந்து பேசிய அவர் கிராமங்களில் ஒவ்வொரு வீட்டிலும் குழந்தைகள் படிப்பதை உறுதி செய்யுங்கள் என்றார். மேலும் தண்ணீரை பணம் போன்று பார்த்து பயன்படுத்துமாறும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். தாவேகாவுடன் அதிமுக கூட்டணி அமைக்க உள்ளதை போன்று வதந்தி பரப்பப்படுவதாக குற்றம் சாட்டிய விசிக தலைவர் திருமாவளவன் இதனால் அதிமுக தலைமை மீதான நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகும் என்றும் தெரிவித்துள்ளார். அதிமுக தரப்பிலே பரப்புகிற ஒரு வதந்தி பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிற போது தமிழக வெற்றி கழகம் அந்த அணிக்கு எப்படி வரும் என்ற கேள்வி எழுகிறது. பாஜக, அதிமுக, தாவேகா ஆகிய கட்சிகள் கூட்டணியில் இருக்குமா அல்லது பாஜகவை கழற்றி விட்டுவிட்டு அதிமுக வெளியேறுவதற்கு தயாராக இருக்கிறதா என்ற இன்னொரு கேள்வியும் எழுகிறது. இதனிடையே விஜய் தலைமையிலான கூட்டணியை ஏற்க எடப்பாடி பழனிசாமி தயாராகிவிட்டதாகவும் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். விஜய் அவர்கள் என்ன மதுரை மாநாட்டில் கூட சொன்னார், எங்க தலைமையில தான் ஆட்சி அமையும், எங்க தலைமையை ஏற்று கூட்டணி வாங்கன்னு சொல்றார், மற்ற கட்சிகளுக்கு அனுப்பி விடுறார். அப்ப பழனிசாமி விஜய் அவர்களின் தலைமையை ஏற்று அந்த கூட்டணியில் செல்வதற்கு தயாராகிவிட்டார். அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய கட்சி இடிஎம்கே பலவீனமாயிட்டு வருவதா காமிக்குது. எடப்பாடி பழனிசாமி தன் கட்சி தொண்டர்களை வைத்து அந்த கொடியை தூக்கி பிடித்து அது ஊடகங்கள்லாம் அது வெட்ட வெளிச்சமாக வந்தது. கூட்டணிக்கு தாவேகா வந்தால் பாஜகவை கலற்றிவிட எடப்பாடி பழனிசாமி தயாராகி விடுவார் என்றும் டிடிவி தினகரன் ஆருடன் தெரிவித்தார். தாவேகாவுடன் அதிமுக கூட்டணி வைத்தால் பாஜகவை கழட்டி விட்டுவிடும் என சொந்த பிரச்சனைகளால் டிடிவி தினகரன் கூறுவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். என் மேலேயும் கொஞ்சம் வெறுப்பாக தான் பேசினாங்க, இப்போ ஒன்றுமே பேசலை. அவருடைய சொந்த பிரச்சனைகளுக்காக கட்சிகளை பற்றி பேசுவது என்பது அது சரியான கருத்தாக இருக்காது என்பது என்னுடைய கருத்து. இந்நிலையில் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்கிற பெயரில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இன்று மதுரையில் பரப்புரை பயணத்தை தொடங்க உள்ளார். இதில் மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், எல் முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற இருப்பதால் முதற்கட்ட பயணம் சென்னையை சுற்றி திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த 4.5 ஆண்டு காலகட்டத்தில் திராவிட முன்னேற்றங்களை என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்க, எதுவுமே செய்யலை. எடப்பாடி பழனிசாமியின் பரப்புரை கூட்டத்திற்கு தாவேகாவினர் தன்னெழுச்சியாக வருவதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டபோது தாவேகா கொடியுடன் சிலர் அவருக்கு வரவேற்பு அளித்தனர். அதே நேரம் அவர்கள் அதிமுக டி-ஷர்ட் அணிந்திருந்தது அம்பலமானது. இந்நிலையில் மதுரை விளாங்குடி பகுதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு இதுகுறித்து விளக்கம் அளித்தார். எந்த அரசியல் தலைவரும் எங்களுக்கு குரல் கொடுத்து எங்களுடைய சூழ்நிலையை எடுத்து சொன்னவர் அவர்தான். எனவே அவர்தான் அவர் வந்ததுனால நாங்க
நாங்களாம் வந்து நான் இந்த மாதிரி நிர்வாகியா உங்க கார்டை காமிக்கின்றாங்க. அவங்க உறுப்பினர் கார்டை காமிக்கிறாங்க. அதிமுக தொண்டர்கள் மாற்றுக்கொடியை கையில் ஏந்த மாட்டார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். பொதுச் செயலாளர் பேசுகிற இடங்கள்ல எல்லாம் அவங்களா தன்னை எழுச்சியாக வந்து இதெல்லாம் வந்து எங்க கட்சி வந்து அந்த தரந்தாழ்ந்து போற கட்சியே கிடையாது. அதிமுக தொண்டன் புரட்சி தலைவர் அம்மாவுடைய தொண்டன் எவனாவது அடுத்த கட்சி கொடியை தூக்குனா வரலாறு உண்டா? அதிமுக பாஜக கூட்டணியை யாராலும் பிரிக்க முடியாது என்றும் செல்லூர் ராஜு தெரிவித்தார். இயேசு மீது ஆணையாக யாருடனும் தேர்தலில் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சூளுரைத்துள்ளார். சென்னை அசோக் நகரில் அரசியல் கேள்விகளுக்கு சீமான் பதிலளிக்கும் வகையிலான உரையாடல் அமர்வு நடைபெற்றது. அப்போது வரும் தேர்தலில் கூட்டணி அமைப்பீர்களா என்ற கேள்விக்கு சீமான் பதிலளித்தார். தோல்வியை கண்டு துவண்டு போற பிள்ளைகள் நாங்கள் கிடையாது. வெற்றியும் தோல்வியும் சம அளவிலே சமமாக மதிக்கக்கூடிய வீரர்கள் நாங்கள். எங்களுக்கு ரெண்டும் ஒண்ணுதான். அதனால எந்த காலத்திலேயும் தேர்தல் உடன்பாடு கிடையாது. அது ஒவ்வொரு தடவையும் நீங்க கேட்டே இருக்கீங்க, நான் ஒவ்வொரு தடவையும் பதில் சொல்லிட்டே இருக்கேன். அதனால இனிமேல் இறைமகன் இயேசு மேல் ஆணையா எவரோடும் கூட்டு கிடையாது. ஓட்டு பழக்கம் அவரோட சேர்வாரா இவரோட சேர்வாரா? இந்த நிலத்திலே மிகப்பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி தான். எப்போது சட்டமன்றம் செல்வீர்கள் என்ற கேள்விக்கு பதிலளித்த சீமான், மக்கள் மற்றும் இறைவன் அருளால் வரும் தேர்தலிலேயே நடக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தான் ஆட்சிக்கு வந்தால் பிக்பாஸ் போன்று எங்கும் குற்றங்கள் நடைபெறா வண்ணம் கண்காணித்துக் கொண்டே இருப்பேன் என்றும் சீமான் கூறினார். உள்நாடு மட்டுமின்றி உலக நாடுகளின் தேவையையும் பூர்த்தி செய்யும் அளவுக்கு வேளாண் பொருட்கள் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் உள்ள வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 35,440 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 வேளாண் திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். அதில் பிரதமரின் தானிய விவசாய திட்டம், விவசாய உற்பத்தியை மேம்படுத்துதல், சேமிப்பு கிடங்குகளை அதிகரித்தல், நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்துதல், தேர்ந்தெடுக்கப்பட்ட 100 மாவட்டங்களில் விவசாயிகளுக்கு குறுகிய கால கடன்கள் கிடைப்பதை எளிதாக்குதல் ஆகியவற்றுக்காக தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று பருப்பு வகைகளுக்கான சுயசார்பு இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. பருப்பு வகைகளின் உற்பத்தியை அதிகரித்தல், கொள்முதல், சேமிப்பு, பதப்படுத்துதலை அதிகரிப்பது, இழப்புகளை குறைப்பதை உறுதிப்படுத்துதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, கால மாற்றத்திற்கு ஏற்ப விவசாயமும் விவசாயிகளும் அரசின் ஆதரவை பெறுவது அவசியம் என்றார். ஆனால் முந்தைய அரசுகள் விவசாயிகளை கைவிட்டதாகவும் விவசாயம் பலவீனமடைந்து வந்ததாகவும் சாடினார். விவசாயத்துறை வளர்ச்சியை அதிகரிக்க கடந்த 11 ஆண்டுகளில் அரசு பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்ததாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் இறக்குமதி சார்பு நிலையை குறைக்க பருப்பு வகைகள் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். சபரிமலை தங்கம் கொள்ளை போன வழக்கின் முதல் குற்றவாளியாக தொழிலதிபர் உன்னிகிருஷ்ணன் மீது சிறப்பு புலனாய்வு குழு வழக்கு பதிவு செய்துள்ளது. 2019 ஆண்டு மார்ச் மாதத்தில் துவாரபாலகர் சிற்பங்களில் இருந்த தங்க தகடுகளை செப்பனிட எடுத்த போதும் 2019 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கருவறையின் கதவுகளில் தங்க தகடுகள் செப்பனிடப்பட்ட போதும் அதில் இருந்த தங்கம் மாயமானதாகவும் 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. முதல் தகவல் அறிக்கையின்படி இந்த 2 வழக்குகளிலும் முக்கிய குற்றவாளியாக பெங்களூருவைச் சேர்ந்த தொழிலதிபரான உன்னிகிருஷ்ணன் சேர்க்கப்பட்டுள்ளார். மேலும் தேவசம்போர்டு அதிகாரிகள் உட்பட 9 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த 2 வழக்குகளும் தனித்தனியாக விசாரிக்கப்படுகின்றன. இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவுப்படி அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழுவினர் சபரிமலையில் நேற்று ஆய்வுப் பணியை தொடங்கினர். SP சசிதரன் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவினர் தேவசம்போர்டு ஆணையர் முன்னிலையில் பாதுகாப்பு அறை, சன்னிதானம் உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து இன்றும் ஆய்வுப் பணிகள் தொடரவுள்ளது. விசாரணையை 6 வாரங்களுக்குள் முடிக்கப்பட வேண்டும் என்றும் சீல் வைக்கப்பட்ட உரையில் அறிக்கைகளை நேரடியாக நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதால் விசாரணை மிகவும் ரகசியமாகவே உள்ளது. மேற்கு வங்கத்தில் மருத்துவ மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. துர்காப்பூரில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் ஒடிசாவைச் சேர்ந்த மாணவி 2ஆம் வகுப்பு மருத்துவம் படித்து வந்தார். வெள்ளிக்கிழமை இரவு 8:30 மணியளவில் தனது ஆண் நண்பருடன் வெளியே உணவருந்த சென்றுள்ளார். ஆள் நடமாட்டமில்லாத பகுதியில் நின்று கொண்டிருந்த 3 பேர் மாணவியின் ஆண் நண்பரை தாக்கி விரட்டிவிட்டு மாணவியை காட்டுப்பகுதிக்கு தூக்கிச் சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். சக மாணவிகளுக்கு இந்த விவகாரம் தெரியவந்ததை அடுத்து பாதிக்கப்பட்ட மாணவி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்.
மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மாணவியுடன் சென்ற ஆண் நண்பர் மீதும் சந்தேகம் எழுந்துள்ளதால் அவரிடமும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய கோரி மருத்துவ மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அரசியல் கட்சியினர், மாதர் சங்கத்தினரும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் துர்காபூரில் அசாதாரண சூழல் நிலவியுள்ளது. இந்தியாவில் கடந்த செப்டம்பர் மாதம் கார்களின் விற்பனை 15.5% உயர்ந்துள்ளது. ஜிஎஸ்டி சீர்திருத்தத்திற்கு பிறகு சிறிய ரக கார்களின் விலை கணிசமாக குறைந்தது. இதனால் விற்பனை வெகுவாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த செப்டம்பர் மாதம் கார்களின் விற்பனை கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 15.5% அதிகரித்துள்ளது. தரவுகளின்படி கார் விற்பனையில் முதலிடம் வகிக்கும் மாருதி சுசுகி நிறுவனம் 1,32,821 கார்களை செப்டம்பரில் விற்பனை செய்துள்ளது. அதற்கு முந்தைய மாதத்துடன் ஒப்பிடுகையில் இது 1.2% அதிகரித்துள்ளது. ஆனால் கடந்த ஆண்டின் செப்டம்பர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 8.4% சரிந்துள்ளது. அதே நேரம் டாடா நிறுவனம் 59,667 கார்களை விற்பனை செய்துள்ளது. இது அதற்கு முந்தைய மாதம் மற்றும் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்துடன் ஒப்பிடுகையில் சுமார் 45% அதிகரித்துள்ளது. மஹிந்திரா நிறுவனம் 56,233 கார்களையும், ஹூண்டாய் 51,547 கார்களையும், டயாட்டோ 27,089 கார்களையும் விற்பனை செய்துள்ளன. அதேபோல கியா மோட்டார்ஸ் 22,700 கார்களையும், எம்ஜி மோட்டார்ஸ் 6,728 கார்களையும், ஸ்கோடா 6,636 கார்களையும், ரெனோ 4,265 கார்களையும் விற்பனை செய்துள்ளன. இந்த தரவுகளின்படி டாடா மோட்டார்ஸ், எம்ஜி மோட்டார்ஸ், ஸ்கோடா, ரெனோ ஆகிய நிறுவனங்களின் கார்களின் விற்பனை மட்டும் கணிசமாக உயர்ந்திருப்பது தெரிய வருகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் புரட்டாசி 4வது சனிக்கிழமையை ஒட்டி பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுவதால் நேரடி இலவச தரிசனத்திற்கு 24 மணி நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வார விடுமுறை மற்றும் புரட்டாசி மாத 4வது சனிக்கிழமையை ஒட்டி பெருமளவில் பக்தர்கள் குவிந்துள்ளனர். இதனால் இலவச டோக்கன் பெறாமல் நேரடி இலவச தரிசனத்திற்காக வந்திருக்கும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்கின்றனர். இதனால் தரிசனத்துக்கு 24 மணி நேரம் ஆகிறது. இலவச டோக்கன்கள் பெற்ற பக்தர்கள் 5 முதல் 7 மணி நேரமும், 300 ரூபாய் சிறப்பு தரிசன டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்த பக்தர்கள் 3 முதல் 5 மணி நேரமும் காத்திருந்து ஏழுமலையானை வழிபடுகின்றனர். வெள்ளிக்கிழமை ஒரே நாளில் 74,468 பக்தர்கள் ஏழுமலையானை வழிபட்டு கோயில் ஒண்டியலில் 3,39 லட்சம் ரூபாயை காணிக்கையாக செலுத்தியிருந்தனர். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 378 ரன்கள் முன்னிலை பெற்றுள்ளது. டெல்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் 2 விக்கெட் இழப்பிற்கு 318 ரன்கள் என்ற நிலையில் 2வது நாள் ஆட்டத்தை தொடர்ந்தது. முதல் நாளில் சிறப்பாக விளையாடி ரன் குவித்த தொடக்க வீரர் ஜெய்ஸ்வால் 175 ரன்களில் அவசரப்பட்டு ரன் அவுட் ஆகி வெளியேறினார். எனினும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய கேப்டன் சுப்மன் கில் அதிரடியாக விளையாடி சதம் அடித்தார். நிதிஷ் ரெட்டி 43 ரன்களிலும், ஜுரைல் 44 ரன்களிலும் வெளியேறினர். 5 விக்கெட் இழப்பிற்கு 518 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் இந்திய அணி டிக்ளேர் செய்தது. கில் 129 ரன்களுடன் களத்தில் இருந்தார். மேலும் கேப்டனாக ஓராண்டில் 5 சதங்கள் அடித்திருந்த விராட் கோலியின் சாதனையை கில் சமன் செய்தார். இதையடுத்து ஆட்டத்தை தொடர்ந்த மேற்கிந்திய தீவுகள் அணி சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. ஆட்ட நேர முடிவில் அந்த அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 140 ரன்கள் சேர்த்துள்ளது. இந்தியா சார்பில் ஜடேஜா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் கலைமாமணி விருதை பெற்ற பின்னர் கலைஞர்கள் அளித்த பேட்டியை தற்பொழுது காணலாம். சொன்ன மாதிரி தான் இது முத்தமிழறிஞர் கலைஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ சர்வதேச விருது கூட வாங்கலாம், தேசிய விருது கூட வாங்கலாம், ஆனால் கலைமாமணி விருதுங்கிறது தமிழக அரசு கொடுக்கக்கூடிய ஒரு தாயோட முத்தத்துக்கு இணையானது அப்படின்னு சொல்லி கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டது போல இது பெரிய சந்தோஷம் தான். நாங்கள் ஒரு காலத்தில் கனவு காண்றோம், ஏதோ ஒரு இடத்துல நின்று நம்மளாம் இவங்க இதில் பெரிய ஆள்லாம் எப்படி இருப்போம், பெரிய பெரிய படம் பண்ணா என்ன இருப்போம். இப்போ வரும்போது அதே டீ கடை வழியா வந்தோம். அது பெரிய நாஸ்டாலஜிக்கா 20 வருஷம் இருக்குமா பாய்? ஞாபகம் இருக்கா? ஆக்சுவலாக இந்த டீக்கில் தான் நம்ம யோசிச்சிருந்தோம், நம்மளாம் எப்படி இருப்போம், ஃபியூச்சரில் என்னவா இருப்போம், நம்மளாம் இந்த படம் பண்ணுவோமா, இல்லை இவர் நான்லாம் அவர் கூட நடிப்பேனா, அந்த மாதிரி ட்ரீம் இருந்தது எங்களுக்கு. பட் இப்போ நாங்கள் 2 பேரும் ஒன்னா இந்த கலைமாமணி அவார்டு வாங்கிட்டு எங்களுக்கு பயங்கர சர்ப்ரைஸ். 2022ஆம் ஆண்டுக்கான சிறந்த குரலிசைக்காக நான் இந்த கலைமாமணி வாங்கியிருக்கேன். நம்ம எத்தனை அவார்டு வாங்கியிருந்தாலும் தமிழக அரசு சார்பாக வாங்கின அவார்டு நம்மளுக்கு என்னைக்குமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான அவார்டு.
அது வந்து சிஎம் கையால வாங்கினது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ஒரு ரொம்ப கௌரவமான ஒரு விருதாக நான் பார்க்கிறேன். இந்த விருதை பெற்ற ஆளுமைகளுடைய பட்டியலை எல்லாம் ஒரு முறை பார்த்தோம் என்றால் கலைஞரில் இருந்து, எம்ஜிஆர்ல இருந்து, ரஜினிகா சார்ல இருந்து, கமல் சார்ல இருந்து, ஜெயசுதாஸ் அவர்கள்ல இருந்து, எஸ்பிபி அவர்கள் இருந்து ஏராளமான பேராளுமைகள் பெற்றிருக்கிற ஒரு விருது என்கிற போது இதனுடைய கனப்பரிமாணம் மிகப்பெரியதாக இருக்கிறது. வழங்குற ஒரு விருது ஸ்டேட் அவார்டுங்கிறது வந்து கலைமாமணி அவார்ட். இதுக்கு மேலே வேற எதுவுமே இல்லைங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஆனாலும் ஏதோ புதுசா இப்போ இண்டஸ்ட்ரிக்கு வந்த மாதிரி ஒரு உற்சாகமா இருக்கு.